ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அட்சய திதியை முன்னிட்டு அன்னபூர்ணி அம்மனின் சிறப்பு வழிபாடை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது காரியாவட்டிக்கு அருகில் உள்ள தோணுகால் என்னும் கிராமத்தில் இந்த அன்னபூர்ணி அம்மன் இருக்காங்க. இவங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இங்கே ஒரு சித்தர் இந்த கோவிலில் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகிறாரு. அவர் தான் இந்த கோவிலில் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறாரு. பாருங்கள், இந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அட்சய தீதி அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒரு வாரம் 7 நாள் காப்பு கட்டி முளைப்பாரி போட்டு பால் குடம் எடுத்து இது சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த அம்மன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பாருங்கள், அன்னபூர்ணி அம்மன் நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. பார்த்துட்டே இருங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோவிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் வந்தது கிடையாது. இந்த டைம் எப்படினாலும் போய் அம்மனை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் கோவிலுக்கு வந்தேன். பாருங்கள், எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு இன்னொரு இந்த அம்மனை வச்சுட்டாங்க. அலங்கரிச்சு வச்சுட்டு கோயிலேருந்து இப்போ ஆரத்தி காட்டி அபிஷேகம் முடிச்சுட்டு பக்தர்கள் அனைவருக்கும் குங்குமம் கொடுக்குறாரு. பால் குடம் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு காணிக்கையாக தேங்காய் மொழி சாமி சன்னிதானத்தில் வச்ச தேங்காய் மொழியை பக்தர்களுக்கு கோயில் சார்பாக கொடுக்குறாங்க. சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சித்தரை எல்லாருக்கும் கோயிலை சாமி கும்பிட்டுட்டு கோயிலை வலம் வரணும். பாருங்கள், இதுதான் அவரோட சித்தரோட இதை பற்றி சிவகிரி சித்தரை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காசியிலேருந்து வந்திருக்கார் இவர் கூட இன்னும் ஒருத்தர் இருக்கார். அவரை அப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள், கோயிலை சுற்றிட்டு நம்ம அன்னபூர்ணி அம்மனை பார்க்க வரணும்னா ஒரு 11 படி இருக்கும். மேலே ஏறி தான் நம்ம அம்மனை பார்க்கணும். கீழேருந்து பார்த்தாலே அம்மன் அழகாக தெரிவாள். அதே மாதிரி நம்ம மேலே ஏறி பார்க்கணும். பாருங்கள், இதுதான் கோவிலோட முன்னாடி. பாருங்கள், பக்தர்களுக்கு அவர் திணறு குங்குமம் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. சிறப்பு நிகழ்ச்சியாக பக்தர்களை மகிழ்விக்க பரதநாட்டியம்
நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடைபெறும். கோயிலேருந்து அம்மன் வந்து புறப்பட்டுட்டாங்க பாருங்கள். படி ஏறி கீழே வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த பல்லக்கில் வச்சு தான் அம்மனை வந்து இது பண்ணிவிட்டாங்க. குத்துவிளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலையிலே பால் குடம்லாம் எடுத்துட்டாங்க. குத்துவிளக்கு பூஜை அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு குத்துவிளக்கு பூஜையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 101 மேலே இருந்தாங்க. நிறைய பக்தர்கள் வந்து குத்துவிளக்கு பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அன்னபூர்ணி அம்மனுக்கு நடத்தப்பட்ட குத்துவிளக்கு பூஜையில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. குத்துவிளக்கு பூஜையில் நிறைய சொன்னாங்க. குத்துவிளக்கு பூஜை அம்மனுக்கு வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணணும், என்னென்ன பலன் கிடைக்குங்கள் எல்லாமே வந்து சித்தர் வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு சொன்னார். பாருங்கள், அம்மன் வந்து அலங்கரிச்சிட்டாங்க. அம்மன் வந்து எவ்வளோ அழகாக அவங்க அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பல்லக்கில் தான் அம்மனை வச்சு வீதி ஊர்வலம் கொண்டுட்டு போவாங்க. பாருங்கள், அம்மன் பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். சித்தர் பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க அவர் தான் இன்னொரு சித்தர். இவரும் காசியிலேருந்து தான் வந்திருக்காங்க. இவர் வந்து இப்போ தான் வந்து காசிக்கு போயிருக்காரு. சரிங்களா, இவர் வந்து இந்த சித்தர் வந்து ரொம்ப நாளாக காசியிலேருந்து இப்போ வந்து இங்கே வந்து கோயிலில் வந்து தங்கியிருக்காரு.
சூழ்நிலை பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக அது நிறைவேறியிருக்கும். அப்புறம் 7 கரகம் வந்து அம்மனுக்கு வந்து 7 பெண் தெய்வங்களாக பாவித்து 7 கரகங்களை வந்து அம்மனுக்கு வந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த கரகத்தையும் ஊர்வலத்தில் வந்து கொண்டுகிட்டு போனாங்க. பாருங்கள், இப்போ வந்து அம்மனை வந்து பக்தர்கள் அனைவரும் வந்து வீதி ஊர்வலத்திற்கு தூக்கிட்டாங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக அம்மன் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். மேளந்தாளத்தோட அம்மனை வந்து வீதி ஊர்வலம் தூக்கிட்டு போனாங்க, வெடி மேளத்தோட. மக்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள், அம்மனே வந்து இறங்கி அம்மனே வந்து ஆடுற மாதிரியா இந்த பொண்ணுக்கு வந்து அம்மன் வந்து உள்ளே வந்து ஆடுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாமி ஆடுறாங்கன்னு பாருங்கள். அம்மனோட அருள் வந்து பரிபூரமாக வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இருக்குது.
முளைப்பாறைக்கு நடுவில் அம்மன் வந்து எவ்வளோ அழகாக வராங்கன்னு பாரு.